மாணவி. ஆற்றலுக்காக அருமையான உரை. அந்த உரையை யார் எழுதி கொடுத்தீர்களோ அந்த ஆசிரியருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள். அதை அருமையாக இங்கே பேசிய யோகஸ்ரீக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நான் முதலில் மேடையிலே பேசியது 7ஆம் வகுப்பு. எனக்கு எழுதி கொடுத்தவர் புலவர் இலா இளங்குமரனார், என்னுடைய ஆசிரியர். அப்பொழுது அவர் எனக்கு தமிழ் ஆசிரியர். பாரதியுடைய நூற்றாண்டு 1882 பாரதியின் நூற்றாண்டில் பாரதியை பற்றி நான் பேசியது. இப்பொழுது என்னை பேச சொன்னாலும் அந்த 5 நிமிட பேச்சை அப்படியே பேசுவேன். எழுதி கொடுத்து பேசுவது என்பது வாழ்க்கையில் பதிவது. ஒரு முறை ஒரு மாணவருக்கு ஒரு மாணவிக்கு நீங்க எழுதி கொடுத்து பேச சொன்னீங்கன்னா 20 வருஷம் தான் அது அப்படி இருக்கும். ஒரு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்போம் இருக்காங்கல்ல, அதுக்கு பிறகு வாழ்க்கை முழுவதும் சைக்கிள் ஓட்டுறதை நீங்க மறக்கவே முடியாது. 20 வருஷம் நீங்க சைக்கிளை தொடாதீங்க, 20 வருஷம் கழிச்சு போய் நீங்க சைக்கிள் தொடுங்க, நீங்க தான் எடுத்து ஓட்டுவீங்க. ஒரு முறை பழகிவிட்டால் உதிராத பழக்கங்கள் சில உண்டு. ஒரு முறை நீங்கள் நீச்சல் கற்றுட்டீங்கன்னா 30 வருஷம் கழிச்சு தண்ணிக்குள்ள விழுந்தாலும் உங்களால் நீந்துவீங்க. அதே போலத்தான் இந்த இளம் வயதில் பேச்சு போட்டிக்கு எழுதி கொடுத்து குழந்தைகளை தயார் செய்வது. ஆசிரியர்களே, நீங்கள் எவ்வளவு பெரிய பணியை ஆற்றுகிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் நினைத்து பாருங்கள். அவ்வளவு முக்கியமான பணி. 8ஆம் வகுப்பா 7ஆம் வகுப்பா குழந்தை கைமாறற்ற ஒரு பணி. இளங்குமரனார் அவர்களையும் என்னுடைய பள்ளியினுடைய ஆசிரியர் நடன குருநாதன் இன்றைக்கும்